கிறிஸ்துவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நல்ல ஆயனை, நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்போம். அன்புமிகு இறை மக்களே, ஏப்ரல் 19 வெள்ளி 2024 அன்று நல்ல ஆயனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அழைப்பினை ஆடுகளாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு அன்பின் கட்டளையை, சமத்துவ உரிமையின், மனித உரிமையின் மீட்டெடுக்கின்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 11 முதல் 18. ஒரு ஆடு நல்ல ஆயன் யார், அல்லது தீய தலைவன் யார், நல்ல தலைவன் யார், யார் மனிதநேயத்தையும் சமத்துவத்தையும் மனித உரிமையும் பாதுகாக்கின்ற தலைவன் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவனுடைய குரலுக்கு செவி கொடுக்க முடியும். நல்ல ஆயனோடு இருக்கின்ற ஆடுகள் மட்டும்தான் பாதுகாப்போடு பராமரிப்போடு இருக்க முடியும் என்பதை கடவுளுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. எனவே ஒரு நல்ல ஆயன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? இன்றைய நாளிலே நாம் வாக்கு போட்டு அல்லது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க இருக்கின்ற நல்ல ஆயன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணநலத்தோடு இருக்க வேண்டும் என்பதை யோவான் 10ஆம் அதிகாரத்திலே தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவன், தியாகம் நிறைந்தவன், மக்களை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்களுடைய வாழ்வு கொடுக்கின்ற ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்களோடு மக்களாக வாழ்கின்ற ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். உயிரை கொடுக்கின்ற ஒரு நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இருப்பினும் அந்த உயிரை காக்கின்ற ஒரு பொறுப்பை செய்கின்ற ஒரு நல்ல தலைவர்களை இந்த நாளிலே நாம் தேர்ந்தெடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆடுகளை அறிந்திருப்பார். எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வந்து நம்மை அறிகின்ற நல்ல ஆயனை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஆயனை தேர்ந்தெடுக்கக்கூடாது, தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய தெருக்களிலும், நம்முடைய சமூகத்திலும், நம்முடைய வீதிகளிலும், நம்முடைய நாட்டிலும் எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் மக்கள் சந்திக்கிறார்கள், அவருடைய கண்ணீரும் அவருடைய கவலையும் அவருடைய வேதனையும் நன்கு அறிந்து உதவி செய்கின்ற ஆயனை, தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். வேறுபாடு, பாகுபாடற்ற உறவு நிலை, சமத்துவம், சகோதரத்துவம் இவற்றை நிலைநாட்டுகின்ற தலைவரை ஆயனாக தேர்ந்தெடுக்க அழைப்பு கொடுக்கின்றார். நல்ல தலைவர்கள் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் தீய தலைவர்கள் யார் என்பதையும் நாம் உணர வேண்டும். தீய ஆயன்கள் அல்லது தீய தலைவர்கள் யாருக்கு நாம் ஓட்டு போடக்கூடாது, யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை, யாரு நல்ல ஆயன், யாரு நல்ல தலைவர்கள், யாரு தீய தலைவர்கள் என்பதை, அப்போ அந்த யாருக்கு நாம் ஓட்டு போடக்கூடாது, யாரெல்லாம் தீய தலைவர்கள் என்று பார்க்கும்பொழுது ஓநாயிடம் ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போய் விடுவார்கள். இன்னைக்கு காசுக்காக மக்களை எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று பல விதங்களில் மக்களை துன்புறுத்தி ஓட்டு கேட்டு அவர்கள் வெற்றி பெற்றுவிட்ட பிறகு மக்களை கண்டுகொள்ளாமல் அவர்கள் எப்படி போனால் எங்களுக்கு என்ன என்று நினைக்கின்ற தலைவர்கள் தான் ஓநாய் வந்தவுடனே ஆடுகளை ஓநாய் தின்று போகட்டும், மக்கள் எப்படி அழிந்தாலும் பரவாயில்லை, இறந்தாலும் பரவாயில்லை, எந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட சண்டைகள் நடந்தாலும் பரவாயில்லை, பெண்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, குழந்தைகள் எப்படி பாலியல் வன்முறைக்கு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலும் பரவாயில்லை, வேலைவாய்ப்பு இல்லாமல் திண்டாட்டம், இவ்வாறு பலவிதமான உரிமைகள் பறிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மக்கள் துன்புறுகின்ற வேளையில் மக்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலத்தோடு வாழ்கின்ற தலைவன் ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல ஆயனாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சுயநலத்தோடு வாழ்கின்ற தலைவர்களுக்கு நாம் வாக்கு போடக்கூடாது என்பதையும், அதே போல ஆடுகளை பற்றி கவலைப்படாத தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. மந்தையை சிதறடிப்பார்கள். டிவைட் பாலிசி, டிவைட் அண்ட் ரூல். நம்மை மதத்தின் பெயராலும், சமயத்தின் பெயராலும், கலாச்சாரம், மொழியின் பெயராலும் பிரித்து, ஜாதியின் பெயரால் பிரித்து ஆட்சி செய்கின்ற தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. எந்த தலைவன் மதத்தையும் கடந்து மனிதநேயத்தை நிலைநாட்டுகிறானோ அந்த தலைவனை தேர்ந்தெடுக்க கடவுள் அழைப்பு கொடுக்கின்றார். இதைத்தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான நிலையாக பார்க்கும்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இந்திய குடிமகனாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறது. அந்த இந்திய அரசியலமைப்பையே அவர்கள்
மாற்றி எழுத பார்க்கிறார்கள், அவற்றை விலை கொடுத்து வாங்க பார்க்கிறார்கள். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் கொடுமைகள் பெயராலும் அழிக்கப்படுவோம். பாதுகாப்பு இல்லாமல், தாய் தந்தை இல்லாமல் அனாதைகளாக இருப்பது போல இந்த நாட்டிலே நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கிறது. அது ஆர்டிகல் 12 to 35 12லேருந்து 35 நமக்கு அந்த 7 உரிமைகளை கொடுக்கின்றது அரசியலமைப்பு சட்டம். த ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கல்ச்சுரல், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எஜுகேஷன், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். இப்படி நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான உரிமைகளும் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அவற்றையெல்லாம் பறித்து ஒரே மதமாக இருக்க வேண்டும், ஒரே மொழியாக இருக்க வேண்டும் என்று மொழி திணிப்பு, மத திணிப்பு, மத வெறியை உண்டாக்குகின்ற எந்த இறைவனும் மற்றொரு இறைவனிடம் சண்டை போடுவது கிடையாது. அப்படி சண்டை போடுபவன் இறைவன் கிடையாது. வேறுபாட்டை உண்டாக்குகிறவர் இறைவன் கிடையாது. அன்பிற்கு பதிலாக வெறுப்பையும் சண்டை சச்சரவும் உண்டாக்குபவர் இறைவன் கிடையாது. இறைவன் அன்பையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுகிறவர் தான் இறைவன். அந்த விதத்திலே மனிதர்களாகிய நாம் தான் சுயநலத்திற்காக, ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக, மக்களை ஏமாற்றி ஓட்டை சேகரிப்பதற்காக மதத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு, எந்த தலைவன் சுயநலமற்று மக்களுக்காக சேவை செய்கிறாரோ மதத்தையும் ஜாதியையும் சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் கடந்து மக்களுடைய ஆயனாக இருக்கிறாரோ, மக்களுடைய தலைவராக இருக்கிறாரோ, அந்த தலைவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள். நல்ல ஆயனை தேர்ந்தெடுக்கின்ற அழைப்பினை ஆடுகளாகிய நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்தி இந்த நாளிலே நல்ல ஆயனை ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அருளையும் ஆசிரியம் வேண்டி ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இதோ இந்த நாளிலே எங்களுடைய இந்திய தாய் திருநாட்டினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஒப்பற்ற பொறுப்பில் இருக்கின்ற ஆடுகளாக எங்களுக்கு நீர்தாமே உடைய அருளையும் ஆசிரியம் கொடுத்து எங்கள் மீது கருணையும் அக்கறையும் பாசத்தையும் மக்களுக்கு வேண்டிய உரிமைகளையும் சமத்துவத்தையும் கொடுக்கின்ற நல்ல ஆயனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியும் அருளையும் எமக்கு பொழிவீராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.